எனக்கு రావాలా కొంచెం సైడ్ లైన్స్ అట్లా ఫుల్ రేపు இன்று அகில இந்திய பொதுச் செயலாளர் அன்பு இளையம் சிங்கம் திரு பிரியங்கா காந்தி அவர்களின் 52வது பிறந்தநாள் விழாவும் நமது அன்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் திரு ஏ செல்லகுமார் அவர்களின் 62வது பிறந்தநாள் விழாவும் இங்கே வரசித்தி விநாயகர் ஆலயத்திலே அபிஷேகங்களும் ஆராதனையும் நடத்தி அவர்கள் 100 ஆண்டு காலம் நோய் நொடியின்றி வாழ்ந்து மக்களுக்கு சிறந்த சேவையாற்ற வேண்டும் என்று இந்த வேண்டுதலை வைத்து இங்கே இந்த பிரசாதங்களும் ஆராதனைகளும் செய்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஓசூர் மாநகரிலே செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர்கள் நோய் நொடி இல்லாமல் சிறந்த சேவை செய்து நாட்டு மக்களுக்காக சிறப்பான வழி நடத்துதலை செய்ய வேண்டும் என்றும் ஆண்டவனிடம் வேண்டிக் கொண்டு இந்த பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஜெய்ஹிந்த். இளைய இந்திரா இரும்பு பெண்மணி எங்கள் இளைய இந்திரா பிரியங்கா காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழாவையும் எங்கள் தன்மான தலைவர், பாசத்திற்குரிய தலைவர், கரைபடியா கரத்திற்கு சொந்தக்காரர், எங்கள் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் செல்லகுமார் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழாவையும் இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் மாநகர தலைவர் அவர்களின் தலைமையில் வரசித்தி விநாயகர் கோயிலில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பூஜைகள் செய்யப்பட்டன, அபிஷேகங்கள் செய்யப்பட்டன, இனிப்புகள் வழங்கப்படுகின்றன, உணவு வழங்கப்படுகின்றன ஆகிய இன்னும் பல கொண்டாட்டங்கள் இன்று இருக்கின்றன. ஆகவே அவர்கள் இருவரும் இந்த நாட்டை ஆள வேண்டும், மேலும் இந்த நாடு வளம் பெற அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த பிறந்த நாளில் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம். 12ஆம் தேதி நம்ம இனம் தலைவி பிரியங்கா காந்தியோட இரும்பு தலைவி பிரியங்கா காந்தியோட பிறந்த நாள். அதுக்காக அப்புறம் வந்து நம்ம டாக்டர் செல்லகுமார் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் இந்த பாராளுமன்ற தொகுதிக்காக ராத்திரி பகல அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. மக்களை வந்து நேரடியா சந்திச்சுட்டு இருக்காரு. நாங்க வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால அப்போ வந்து நாங்க அரசியல்ல அவ்வளவு ஈடுபாடு இல்லை. ஆனா நாங்க எங்க அரசியல்ல என்ன அரசியல் வாழ்க்கையில பார்த்திருக்கிற அப்படி செல்லகுமார் மாதிரி மக்களை சந்திக்கிற எம்பியை நான் வந்து இப்போ வரல பார்க்கல. அவர் வந்து நேரடியா போறாரு, நேரடியா போய் ஒவ்வொரு மக்களையும் குறைகள் கேட்கிறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் வந்து அவரு திரும்பி இந்த இந்த 2024 மே மாசத்துல நம்ம பாராளுமன்ற
தேர்தல் நடக்குது. எல்லா மக்களும் திருப்பி பெரும்பாலான வாக்குகள் அளித்து அவர் ஜெயிக்க வைக்கணும்னுட்டு நாம எல்லா மக்களையும் திருப்பி இன்னைக்கு நம்ம விநாயகரையும் சாய்பாபாவையும் வேண்டுகிட்டு இருக்கிறேன். எல்லா மக்களுக்கும் பொங்கல் வாழ்த்துகள். இனிய பொங்கல் வாழ்த்து. இனிய பொங்கல் வாழ்த்துகள்.